ஒரு பால் வியாபாரி சாக்கடைக்குள்ள ஏதோ ஒன்று மிதக்கிறத கவனிக்கிறாரு. கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு ஆணுடைய சடலம் அப்படின்னு. உடனே போலீஸ்க்கு தகவலை கொடுக்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. இந்த ஏரியா சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கு இந்த வழக்குல இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. ஏன் எந்த வழக்குலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. இதை ஒரு தற்கொலை அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்றதுல குறியா இருக்கிறாரு. பேசிக் இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ணாம. ஆனா இவரோட ஸ்டேஷனுக்கு புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிற எஸ்ஐ பிருந்தா இது தற்கொலை இல்லை கொலை அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்க, டெட் பாடி மேல பிரிக் மார்க் இருந்ததை பார்த்தேன், கத்தியால குத்தப்பட்ட தடயத்தை பார்த்தேன், கில்லர் விக்டமை கொலை பண்ணி சாக்கு மூட்டையில கட்டி அதுல செங்கல்லையும் போட்டு சாக்கடைக்குள்ள டம்ப் பண்ணிருக்கான். ஆனா எலி கடிச்சதுனால டெட் பாடி மேல வந்திருக்கு. இந்த விஷயத்த சொன்ன பிருந்தாவை யாருமே மதிக்கவே இல்ல, நம்பவும் இல்ல. அடுத்த நாள் ரிப்போர்ட் வருது, பிருந்தா சொன்னது அப்படியே ரிப்போர்ட்ல இருக்கு. அது போக கில்லர் அந்த விக்டமை டார்ச்சர் பண்ணி தான் கொண்டிருக்கான் அப்படின்றதும் தெரிய வருதுங்க. அதை தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணா இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு தெரிய வருது. இந்த சீரியல் கில்லர் யாரு, இவனை எப்படி பிடிக்க போறாங்க அப்படின்றது தான் மொத்த வெப் சீரிஸே. இந்த வெப் சீரிஸோட பேரு பிருந்தா. மல்டி லாங்குவேஜஸ்ல 8 எபிசோட்ஸோட சோனி லிவ்ல அவைலபிளா இருக்கு.